வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜான். அமெரிக்கா, ஐரோப்பா, அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளூடாக குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பான சாட்சி விசாரணைகள் இன்று சங்கானை பிரதேச செயலகத்தில். தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் 23 பேர் இன்று தாயகத்திற்கு வருகை. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் இடியுடனான மழை பெய்யக்கூடிய சாத்தியம், வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறல். யேமன் சமாதான பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் இன்று ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்றும் யாழ் மாவட்டத்திற்கான சாட்சி விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது. யாழ் சங்கானை பிரதேச செயலகத்தில் இன்று ஆணைக்குழுவின் அமர்வு இடம்பெறவுள்ளது. இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக 271 பேருக்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 159 பேர் பிரசனமாக இருந்ததாக ஆணைக்குழுவின் உதவி அதிகாரி தெரிவித்தார். பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் 45 பேரிடம் புதிதாக முறைப்பாடுகள் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருந்தன. யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலக பிரிவுகளில் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை ஆணைக்குழுவின் அமர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக அகதி முகாம்களில் தங்கியுள்ள அகதிகளில் 23 பேர் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சின் வழிகாட்டலுடன் அகதிகள் நாடு திரும்ப உள்ளனர். 23 அகதிகளும் இன்று காலை நாட்டை வந்தடைவார்கள் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சின் செயலாளர் வியன்னா சிவஞான ஜோதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கையை வந்தடைவதற்காக இலவச விமான பயணச்சீட்டுகள் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வழங்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை மேலதிகமாக 20 கிலோகிராம் பொருட்களை கொண்டு வருவதற்கான அனுமதியும் அகதிகளுக்கு அமைச்சினூடாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதமும் 42 அகதிகள் இந்தியாவிலிருந்து நாட்டை வந்தடைந்ததுடன் இந்த ஆண்டில் 429 தமிழ் அகதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை நாட்டிற்கு 5600 அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் மேலும் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வளிப்பு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்தது. நாட்டை வந்தடையும் அகதிகளுக்கும் அரசினூடாக அனைத்து வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டிற்கு வருகை தந்துள்ள அரசியல் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை செயலாளர் தோமஸ் ஷென் இன்று கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று நாட்டை வந்தடைந்த செனன் நேற்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்து கலந்துரையாடினார். கடற்படை உதவிகள், முதலீடுகள் மற்றும் இரு நாட்டிற்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்காவின் துணை செயலாளர் தோமஸ் ஷெனன் உள்ளிட்ட குழுவினர் நாளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை சந்திக்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது அமெரிக்காவின் துணை செயலாளர் தோமஸ் ஷெனன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய விசேட உரையின் பின்னர் ரயில்வே மற்றும் தனியார் பஸ் சேவைகளின் பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இன்று காலை 7 மணி முதல் முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பும் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் கூறியுள்ளார். ஓய்வு பெறும்போது அனைத்து கொடுப்பனவுகளும் ஓய்வூதியத்துடன் இணைக்கப்படுகின்றமை, 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஓய்வு பெறுவோருக்கு அக்ரஹார காப்புறுதி கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளமை உள்ளிட்ட பல தீர்மானங்கள் தொடர்பில் பிரதமர் கருத்து வெளியிட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் தாம் தற்காலிகமாக தமது பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை ஓய்வூதியம் தொடர்பில் உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாத பட்சத்தில் எதிர்காலத்தில் மீண்டும் தமது போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் முகமாக நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரண் செயற்திட்டம்
இன்று கற்பட்டி பகுதியில் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெவர்ஷன். வாக்குவம் திட்டத்தின் 13ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் கற்பட்டி நகரில் இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே காலை 9 மணிக்கு பிரதேச செயலக மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. பெண்களுடைய சமத்துவம் பாதுகாப்பதை போன்று வலுவூட்டல் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த பெண்களுக்காக அல்லது மகளிருக்கான இந்த விசேட திட்டம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், குறிப்பாக சக்தி டிவி, சிரச டிவி, அதே போன்று நியூஸ் பஸ்ட் ஆகியன இணைந்து முன்னெடுத்து வருகிறது. நியூஸ் பஸ்ட் என்று சொல்லும் போது வெறுமனே செய்தி அறையிலிருந்து செய்திகளை மாத்திரம் வழங்காமல் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், மக்களுக்கு ஏற்படும் சவால்கள், இவை தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காகவும் இவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களில் தீவிரமாக உங்கள் பிரதேசங்களுக்கு வருகை தந்து நாங்கள் அதனை தெளிவுபடுத்தி அதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக தான் இந்த மகளிருக்காக, குறிப்பாக மகளிர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பல்வேறுபட்டவை, துன்புறுத்தல்களுக்கு இலக்காகின்றார்கள், சிறுமிகள் துஷ்பிரயோகங்களுக்கு இலக்காகின்றார்கள். இவ்வாறான விடயங்கள் அதிக அளவில் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. அதே போன்று ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வருங்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதுதான் நமது ஒரே நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கல்பிட்டி நகரில் இருக்கும் அனைத்து பெண்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். காலை 9 மணிக்கு பிரதேச செயலக மண்டபத்திற்கு நீங்கள் அனைவரும் வருகை தாருங்கள். தொடர்பான தகவல்களை நமது செய்திகளின் ஊடாக வழங்க காத்திருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக ஜெஃப்ரி ஜெவதர்ஷன், கல்பிட்டியிலிருந்து. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் மத்திய, சப்ரகமுவா மற்றும் மேல் மாகாணங்களில் மாலை 4 மணியளவில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியமுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இடியுடனான மழையின் போது பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்வதற்கு மக்களை அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த விவரங்களுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 மேல் பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.